வா வாத்தியாரே ஆக்டர் கார்த்தி நடிச்ச இந்த படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படம் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? போலாமா? வேணாமா? அப்படின்னு கன்ஃப்யூஷன்ல இருப்பீங்க. அததான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்கிரண் அவர்கள் தீவிர எம்ஜிஆர் ஃபேனா இருக்காருங்க. எம்ஜிஆருக்காக உயிர குடுக்குற அளவுக்கு ரசிகனா இருக்கிறாரு. சடனா ஒரு நாள் எம்ஜிஆர் இறந்துடுறாரு. அன்னைக்கே ஆக்டர் கார்த்தி அவருக்கு பேரனா பொறக்குறாரு. எம்ஜிஆர் தான் நமக்கு பேரனா பொறந்துட்டாருன்னு எம்ஜிஆர பத்தி நல்லதா சொல்லி, நல்ல பழக்கங்கள கத்துக் குடுத்து வளர்க்கறாரு. ஒரு நாள் ஆக்டர் கார்த்திக்கு லாட்டரி சீட்ல ஒரு பரிசு ஒண்ணு விழுவுதுங்க. அப்ப ராஜ்கிரண் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "தம்பி எம்ஜிஆர் உழைச்சு தான் வாழணும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாரி லாட்டரி சீட்ட நம்பக்கூடாது" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டர் கார்த்திக்கு அவர் மேல வெறுப்பு வந்துருங்க. எம்ஜிஆரா வளர்ந்தவரு திடீர்னு நம்பியாரா மாறிர்றாரு. அவர் நம்பியாரா மாறுனால அவர் லைஃப்ல எதிர்பார்க்காம சில பிரச்சனைலாம் நடக்குது. அத எப்படி சால்வ் பண்ணாரு? நம்பியாரா கடைசி வரைக்கும் இருந்தாரா? இல்ல எம்ஜிஆரா மாறுனாரா? அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்த டைரக்டர் நலன்குமார் சாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கு தமிழ் சினிமால செப்பரேட்டா ஒரு ஃபேன் பேஸ் இருக்குங்க. இவரு டைரக்ட் பண்ற ஒவ்வொரு படமும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சேம் அத எதிர்பார்த்து தான் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு போனாங்க. அதே மாரி தமிழ் சினிமால இதுவரைக்கும் வராத ஒரு டிஃபரண்ட் ஸ்டோரியா தான் இந்த படத்த டைரக்டர் நலன்குமார் சாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் எக்கச்சக்க லேக் இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு சீன் வருது. அத புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அடுத்த சீனுக்கு ஜம்ப் ஆயி போயிடுது. அத புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அடுத்த சீன் வந்துருது. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இப்படியே போயிடுது. ஒரு தரமான இன்ட்ரோல் பிளாக்ன்னே சொல்லலாங்க. செகண்ட் ஹாஃப்ப பொறுத்தவரைக்கும் பயங்கர என்கேஜிங்கா போது. சூப்பராவே வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமா ஆக்டர் கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல தாறுமாறா இருக்கு. கிளைமாக்ஸ் சீக்வென்ஸ் வேற மாரி இருக்குங்க. ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கும். ரொம்ப வித்தியாசமாவே ட்ரை பண்ணியிருப்பாங்க. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பொதுவா சனா அப்படின்னா அவர் கம்போஸ் பண்ற படத்துல சாங்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா இந்த படத்துல எந்த சாங்குமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஆனா பிஜிஎம்ஸ்லாம் படத்துக்கு ஏத்த மாரியே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆக்டர் கார்த்திக்கு பேர கீர்த்தி செட்டி நடிச்சிருக்காங்க. அவங்க ஏன்டா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாரி தாங்க இருக்கும். பெருசா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்காக 2, 3 சாங்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதுதான் படத்த ரொம்ப ஸ்லோ பண்ணுதுன்னே சொல்லலாம். மொத்தத்துல இந்த படத்த நீங்க பார்க்கிறப்ப நல்லா இருக்கு. ஆனா நல்லா இல்ல. நல்லா தான் இருக்கு. ஆனா நல்லா தான் இல்ல. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது அப்டின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எம்ஜிஆர் ஃபேன்ஸ் இந்த படத்த பார்த்தாங்கன்னா, தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஒரு ஃபேன் பாய் சம்பவம்னே சொல்லலாங்க. அவர் பண்ண நல்ல விஷயங்கள இந்த படத்துல நெறைய சீன்ல சொல்லியிருப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருக்க ஒரு முக்கியமான கட்சி எந்த அளவுக்கு மோசமான நிலையில இருக்குது, எம்ஜிஆர் என்னென்ன பண்ணார் அப்டின்னு கம்பேரிசன்லாம் இந்த படத்துல பண்ணியிருப்பாங்க. நீங்க படத்த பார்த்தா அது நல்லாவே தெரியும். மொத்தத்துல இந்த வாவாதியர படத்த கண்டிப்பா ஒன் டைம் தியேட்டர்ல பார்க்கலாம். சில பேருக்கு பிடிக்கும், சில பேர் மொக்க அப்டின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த படத்த ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்டின்னா, 5க்கு எவ்வளவு ரேட்டிங் அப்டின்றத இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க.